ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு வெல்கம். காலையில் மணி 8 மணி தான் ஆகுது. ஸ்கூல் போயிட்டு பொண்ணு ஸ்கூல் போகல, சின்ன பிள்ளைங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பொண்ணு ரிட்டன் வரும்போது காலங்காத்தாலே நமக்கு பர்கரை வாங்கி கொடுத்து ஒரே என்ன சொல்கிறது, எவ்வளோ பெரிய இது இங்கே பாருங்கள். ஒரு பர்கரு, அதுக்குள்ளே ஸ்ட்ரா இருக்குது, பத்தாத்தேஸு. நான் இப்போ வர வழியில் பாதியை சாப்பிட்டுட்டேன், பாதி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கொக்கோ கோலாவை பாருங்கள் எவ்வளோ பெர்சன்ட்டு. பார்த்தீங்களா? இதெல்லாம் இதில் கேட்டது தான் பொண்ணு கோவப்பட்டுருச்சு. எதுக்கு இவ்வளோ பெருசு வாங்கினேன்? அதுக்கு அதுதான் கிடைக்கும், நீ ஃபஸ்ட்டே சொல்லணும். வாங்கி கொடுத்துருக்கேன் மாஷா அல்லா சொல்லாமல் இவ்வளோ பெருசுன்னு ஏன் கேட்குற அப்படிங்கிறா பொண்ணு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சுக்ரன் சொல்லு, நன்றி சொல்லு கிடச்சதுக்கு. ஏன் இவ்வளோ பெருசு வாங்கணுன்னு கேள்வி கேட்குற அப்படிங்கிறது பொண்ணு. ஆனால் கேட்டோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நண்பா. ஓகே, காலையில் இன்றைக்கி மெக்டோனஸு, பெப்சி, டீ தான் காலைல. நான் மோஸ்ட்லி டீ தான் அதிகமாக குடிப்பேன். இந்த பெப்சி இன்னொரு ஆள் வருது, ஆளுக்கு பங்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிடணும் தான், நம்மளால் குடிக்க முடியாது. பர்கர் சாப்பிட்ருவோம் நண்பா. சரி, போய் பர்கரை உள்ளே சாப்பிடுவோம். சாப்பிட்டு இட்டுட்டு ஒரு ஒருத்தவனா கடனூர்கார அவனை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. பேசி வச்சுட்டு திருப்பி அடுத்து கண்டினியூ பண்ணுவோம் நண்பா. ஓகேங்களா? நீங்களும் மெக்டோனஸில் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாமே சப்புன்னு இருக்கிற மாதிரி. ஆனால் பர்கர் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். மேக்கு ஆசியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. 15 ரியால் பர்கர் ஒன்று வேணால், பெப்சி கிட்டு எல்லாம் சேர்த்து வாங்கினா 28 ரியாலாக என்னமோ நினைக்கிறேன். இந்த இருக்குது பர்கர் ஆசியா. நல்லா உரப்பாக ஊரில் சாப்பிட்ட மாதிரி இந்த கறியை எடுத்து கடிக்கும் போது அவ்வளோ உரப்பாக டேஸ்ட்டாக இருக்குது. உரப்போட டேஸ்ட்டு. உரப்பு பிடிக்கிறவங்களுக்காண்டி சொல்கிறேன், உரப்பு பிடிக்காதவங்க நார்மலாக சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நான் எப்போ போனாலும் ஆசையாக தான். கடிக்கும் போது அதோட உரப்பு இதெல்லாம் தெரியுது நண்பா. காலங்காலத்தில் பர்கரு பெப்சி குடித்தா என் உடம்பு என்ன வருது, ஏற்கனவே தொப்பை விழுவுது, இன்னும் தான் தொப்பை விழுவோம். வெளிநாட்டில் வேலையும் அவ்வளோ டைட்டு இருக்கிறதுக்கு வண்டி ஓட்டுறதுனால பாடி முழுக்க ஒரு ஸ்ட்ராங்கே இருக்காது. நடக்கவே மாட்டோம். இங்கே சவுதியில் இருக்கும்போது ஊருக்கு போனால் கொஞ்சமாக தான் நடப்போம். இங்கே நடக்கிறது, நான் டீ குடிக்க முடியும் வண்டியை தான் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த கடைக்கு போகிறேன் தான் எப்போவுமே தான் நடந்து போவேன், எனக்கா நடக்கணும்னு தோணும் போது. மற்றபடி வேலை இருக்கும், வந்துடணும் போகணும், அந்த மாதிரியே தான் வண்டியை ஓட்டுறது. நடக்காமல் வண்டி எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறது நண்பா. சரி, ஓகே, அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த டியூட்டியை கண்டினியூ பண்ணுவோம் நண்பா. நண்பா ஸ்கூலுக்கு வந்தாச்சு காலையிலேருந்து. அதுக்கப்புறம் டியூட்டி எதுவும் இல்லை, ரூமில் தான் இருந்தேன். பொண்ணும் காலேஜ் போல இருக்குது, லீவுன்னு நினைக்கிறேன் காலேஜ் அநேகமாக. இப்போ கிளாஸுக்கு வந்திருக்கேன். போய் முன்னாடி மாதிரி கார்டுலாம் கொடுக்குறது இல்லை, மொபைல்லே ஆப்பை கிளிக் பண்ணால் கரெக்டாக இந்த லொக்கேஷன் கிட்ட தான் பண்ணணும். இந்த லொக்கேஷனை தாண்டி வெளியில் அதாவது அதுக்குன்னு ஒரு ப்ளூ ஜோனுன்னு ஒன்று இருக்குது. அந்த லொக்கேஷனுக்குள்ளே நம்ம வரமான்னு பார்க்குது. அது பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா உடனே பிக்கப்புக்கு போயிடுச்சுன்னு வருது. அடுத்தது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் டீச்சரு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதிலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் அப்புறம் குழந்தைய கையில் பிக்கப் பண்ண கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு அதில் ஒரு இது வருது. நல்ல ஃபியூச்சராக இருக்குது, சூப்பராக இருக்குது, சேஃப்டியாகவும் இருக்குது. நம்ம போய் ஸ்கூல் வாசலில் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு வருதான்னு கார்டை கொடுத்து நிற்கணும் தெரியுமா? அந்த மெத்தடும் கிடையாது. அழகாக ஸ்கூல் வாசலே நின்று பார்க்க வேண்டியதான். வாசலுக்கு வந்தோம்னா நம்ம காரை எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இங்கே பாருங்கள், வாசலில் நிற்கிறேன். அந்த பொண்ணு வருது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு. இது மாதிரி நம்ம பொண்ணு இங்கே வரும். வந்தோடனே நம்மளும் போக வேண்டியதான் நண்பா. அவ்வளோதான். இப்போ வந்துச்சுன்னா கூட்டிகிட்டு அப்படியே வரலாம். ஸ்கூல் தான் தெரியுமே நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்கூல் யூசர்னு இருந்துச்சு, இப்போ அந்த லூஸ்ன்னு மாற்றிட்டாங்க, வேறு யாரோ வாங்கியிருக்காங்க போல இருக்குது. இந்த வந்துருச்சு, பொண்ணு வந்துருச்சு. நேற்று இந்த மாதிரி யூட்டர்னில் இந்த போலீஸ்காரங்க போகிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி குறுக்க பூரும் போது நமக்கு பின்னாடி ஒரு போலீஸ் நம்ம வண்டியை ஃபோட்டோ எடுத்துருச்சு. எவ்வளோ ஃபைன் வரும் என்னங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரியுதா? பாருங்க வண்டி எப்படி குறுக்க பூருங்க. இது மாதிரி பின்னாடி வரணும். இடையில எப்போயாவது பூர்றது தான் டெய்லி. ஏன்னா இதில் நின்று போகிறதுக்குள்ளே முன்னாடி போய் அவன் குறுக்க போது நம்ம எங்கே நின்றமோ அதே இடத்துல தான். இப்போ இங்கே பாருங்கள், இந்த வண்டி போதா BMW, இப்போ உள்ளே பூந்தான் பாருங்கள். அங்கேருந்து இது மாதிரி சட்டுன்னு பூந்தே தான் மக்கள் போகும். ஏன்னா பின்னாடி வரவன் எந்த இடத்துல வந்துட்டு இருக்கானோ அதே இடத்துலயே வரணும், ரொம்ப ஸ்லோவாக.
நானும் அடிக்கடி அப்படி தான் பூருவேன். நேற்று பூரும் போது போலீஸ் நம்மளை பார்த்துருச்சு, ஃபோட்டோ எடுத்துருச்சு நண்பா. எவ்வளோ ஃபைன் வந்திருக்குன்னு தெரில, கஃபீல்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 ரூபா இல்லை 100 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, போலீஸ் வண்டி திரும்பி வருதுப்பா. இந்த மலிக்க ரோட்டில் ரொம்ப பிரச்சனை இதான், இந்த யூட்டர்னாக வச்சுட்டாங்க. எல்லா சிக்னலையும் நான் வந்த புதுசில் சிக்னலாக இருந்துச்சு அந்த தெருவுக்கு, அப்படியே போகிற மாதிரி. இப்போ எல்லா சிக்னலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சது நல்லா தான் இருக்குது யூட்டர்னு. ஆனால் வண்டி கரெக்டான அந்த லைனை பிடிச்சி போகவே முடியலை, அந்த அளவுக்கு ரிஸ்க்காக இருக்குங்க. பாருங்கள், இங்கேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ மனக்கெட்டு வர வேண்டியதாக இருக்குது தெரியுமா? அந்த சைடு கீழே இறங்குறதுக்கு கிட்டனையே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரத்துக்குள்ள அவ்வளோ வண்டி வருது. இதை டெய்லி கடக்கும் போதும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போக வேண்டியதாக இருக்குது நண்பா. எப்போ வேணுமோ வண்டி இடிக்கும்ன்ட்டு பயம், அந்த பயம் இருக்க தான் செய்யுது. ஓகே, போலீஸ் வந்துச்சுன்னா அந்த யூட்டர்கிட்ட காட்ட முடியல. இப்போ நம்ம ஏரியா கிட்ட வந்துட்டோம். அப்படியே சாரா ஹேராவில் மலிக் ரோட்லேருந்து சாரா ஹேரா ரோட்டுக்கு உள்ள ரைட் சைடு திரும்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி ரோட்லேயும் போகலாம். இங்கே ஒரு பாண்டா சூப்பர் ஹைப்பர் பாண்டா ஒன்று இருக்குது, இந்த அன்பு பேங்குக்கு பக்கத்தில் தான். ஏஎன்பி பேங்க்கு நம்ம வச்சுருக்க பேர் அன்பு பேங்கு. பார்த்தீங்கன்னா இல்லையா, பாண்டா, பெரிய பாண்டா. அதுலேருந்து ரைட் சைடு திரும்பினோம்னா இந்த ரோடும் போகும் வீட்டுக்கு. இது கொஞ்சம் பின்னாடி வழியாக சுற்றி போகணும். நம்ம ஏரியாவிலேருந்து திரும்பும் போது சாரா ஹேராக்கு நேராக தோவார்லேருந்து நேராக போனோம்னா வீட்டுக்கு போயிடலாம். ஒரே ஒரு சிக்னல் தான் இடையில, தோவார் சிக்னல் இருக்குது. அவ்வளோதான் நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே தான் போடுறோம் பாருங்கள், ஹேரா ஸ்ட்ரீட்னு எழுதிருக்கு பாருங்கள். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இவர் ஏதோ வீடியோ எடுக்கிறாப்புல, இங்கே பாருங்க, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. டெக்ஸ் மேக்ஸ் பர்கருக்கு இங்கே வந்தோம். السلام مدير تكس ميكس واحد اثنين ايس كريم 1 ريال صح؟ 1 تكس ميكس 2 ايس كريم. لا واحد بس واحد. اوكي اوكي ثانك يو. டெக்ஸ் மிக்ஸ் ஃப்ரைனா என்னன்னு தெரியுமா? பத்தாதேஸு, அதாவது உருளைக்கிழங்கு நீட்டமாக உள்ளது ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை பொரித்து அதுக்கு மேலே வெங்காயம் பொரிச்சதை போட்டு நல்லா உரப்பு மிளகாய் இதில் ஊறி புளிப்பும் இனிப்புமாக இருக்கும், அதை ஊற வச்சு பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் அது. இதுதான் பர்கரு கடை. வந்துட்ட வெயிட்டிங்க, இருங்க பில்லை போட்டுட்டு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு பையக்கூட எனக்கு இல்லை, எனக்கு வேணாம், நான் சாப்பிட போகிறேன்ட்டேன். அவனை கொண்டு தான் பிள்ளைங்களை கொண்டு வந்து வீட்டில் இறக்கியாச்சு நண்பா. என்னன்னா, இந்த ஐஸ்கிரீமும் நல்லா ஒர்த்தபுள். ஒரு ரியால் 22 ரூபா. நம்ம ஊருக்குன்னு வைங்களேன், ஊரில் 22 ரூபாய்க்கு இந்த மாதிரி டேஸ்ட்டாக மெக்டொனல்ட்ஸோ பர்கர் கிங் ஐஸ்கிரீமோ கிடைக்காது. ஃபுல்லாக க்ரீம் வச்சு இந்த பிஸ்கட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வேஃபரு எல்லாம் 22 ரூபா தான் நம்ம ஊர் காசுக்கு. ரொம்ப சீப்பு இந்த ஐஸ்கிரீம். மெக்டொனல்ட்ஸில் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள், சவுதி அரேபியாவில் எங்கே இருந்தாலும் 1 ரியால் கொடுத்து ஐஸ்கிரீம் ஒன்று கொடுங்க, இதே கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா. சாப்பிட்டு ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா நண்பா? பொண்ணை காலேஜில் எக்ஸாம் எழுதுறதுக்கு இறக்கி விட்ருக்கேன். அதாவது டைம் 4:45, 1 மணி நேரத்தில் வந்துடணுமா, வீட்டுக்கு போகக்கூடாதான், இங்கேயே வெயிட்டிங்கில் நிற்கணுன்றிச்சிங்க. அதனால் திருப்பி இறக்கி விட்டுட்டு மறுபடியும் அங்கே போய் பார்க்கிங் போடலான்ட்டு போயிட்டுருக்கேன் நண்பா. அப்படியே முன்னாடி பாருங்கள், அப்படியே அழகை பாருங்கள், வானத்தோட அழகை. மாஷா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? சூரியன் மேகத்தில் மறையுது. அப்படியே இந்த சைடு திருப்பிட்டு வந்து நம்ம காலேஜ் சைட்லேயே கொண்டு போய் வண்டியை வெயிட்டிங் போட்டுட்டு வெயிட்டிங்கில் நிற்க வேண்டியதான். காலேஜுக்காரமோ ஒரு இடம் புரியல, எத்தனை மணிக்கு காலேஜுன்னு. நம்ம ஊரில் இந்த மாதிரி 4 மணி 4:45 காலேஜ் போகணுங்களா? இங்கே தான் அதிசயமாக வைக்கிறாங்க. நான் இலவுன்னு தெரில, ஊர் மாதிரிலாம் இருக்கணும். கரெக்டாக 11 மணிக்கு போணுச்சுலா, சாயந்தரம் 4 மணிக்குள்ளே முடிஞ்சா படிச்சிச்சிங்களா, முடிஞ்சான்னு வரல. இது என்ன இது நல்லாவா இருக்குது பாருங்க. அப்படியே ஒவ்வொரு ஆளாக வரத்துக்காண்டி வெயிட்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வருதோ, கொஞ்சம் கொஞ்சம் பேராக போட்டுட்டாங்க. நம்ம இது ஃப்ரெண்டில் தான் இறக்கி விட்ருக்கோம். இங்கே கொஞ்ச நேரம் ட்ராப் பண்ணிவிட்டு நிற்க சொல்லியாச்சா, இங்கேயே வண்டியை பார்க்கிங் போட்டு நின்ற வேண்டியதான். ஓகே நண்பா, அப்படி போய் நிறுத்துவோம் ஃப்ரெண்டில்.
சுற்றி வந்தாச்சு. இங்கே போட்டுற வேண்டியதுதான். இதுதான் நம்ம காலேஜ் இறக்கி விடுற இடம். இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள் வண்டி, பல வண்டிகள் பார்த்தீங்களா. நம்ம அப்படியே ரிவர்ஸில் பின்னாடி வழியா அப்படி போட்டுற வேண்டியதான். என்னவோ காலேஜ் இங்கே தான் புதுசாக இருக்குது. காலேஜெலாம் ஒரு மாதிரி டைமிங்கில் விடுது. ஓகே, வண்டி நின்றுச்சு. கீரை போட்டு நிறுத்தியாச்சு. ஹேண்ட் பிரேக்கு. ஓகே நண்பா, வெயிட் பண்ணுவோம். அது முடிக்க ஃபோனை பார்த்துட்டு கிடக்க வேண்டியதான். ஃப்ளைட்டு போகுது பாருங்க. எவ்வளோ போதா ஃப்ளைட்டு? முன்னாடி ஸ்லோவாக நவுத்தினாலே வேகமாக நவுத்துங்க. ஓகே நண்பா, இப்போ தான் டியூட்டி முடிஞ்சு வந்தேன். காலேஜில் ஒரு 20 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட கூட்டிக்கிட்டு 2-3 பேர் வந்து நல்லா சுற்றி கிட்டிட்டு பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டு அங்கங்கே ரவுண்ட் அடித்தோமா. அடிச்சுட்டு பொண்ணு சாப்பாடு வாங்குச்சு. எனக்கும் ஒன்று வாங்கி கேட்டேன். இது 18 ரியாலு. 18 ரியாலுக்கு சிக்கனு, ஸ்வீட் கார்ன்னா அதான் சோளா கதிர் இதெல்லாம் போட்டு ஒரு மேகி, இங்கே இந்தோமியுமாங்க, மேகி மாதிரி இருக்குது. இது நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு. இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 8. இந்த சாப்பாடு காலையில் பெப்சி குடிக்கவே இல்லை, ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. காலைல அந்த 7-Up குடிக்கலாம். ஏன்னா காலைல நமக்கு டீ தான். இந்த டயத்தில் வேணால் அதை குடிச்சிக்கலாம். அது கேஸ் ஈஸ்லாம் போயிருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஓகேண்ணா நண்பா, இங்கே பாருங்கள் சுலா. நல்லா இருக்குது, ஆனால் புளிப்பு அதிகமாக இருக்குது அவங்க சாப்பிட்ற மாதிரி. சிக்கன் போட்டு கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 7:20 இருக்கும் வீட்டுக்கு வரும்போது. கொஞ்சம் நேரம் இப்போ அப்படியே படுத்துட்டேன். தூக்கம் தள்ளிடுச்சு. செத்த நேரத்தில் அசந்துடுச்சு பாடி. கார்லேயே எவ்வளோ நேரம் சுற்றுனது. அதான் சரி, இப்போ உங்கள்கிட்ட சாப்பிட்டுட்டு அப்படியே காமிப்போம், நல்லா இருக்குதா என்னென்னு பார்ப்போம். வாங்கி கேட்டோம், வாங்கி கொடுத்துருச்சு பொண்ணும். சரி, இன்றைக்கி நைட்டுக்கு இந்த சாப்பாடுலேயே முடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் நண்பா. இதுக்கப்புறம் டியூட்டி கண்டிப்பாக வரும். மேடம் போவே இல்லை எங்கேயும். அவங்க டியூட்டி வந்தால் அதில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா நண்பா. இந்த ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ரூமில் உட்காந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குன்னு ஸ்டாண்டு நல்லா சூப்பராக இருக்குது. காரில் வச்சு பார்ப்போம். கார்லேயும் வேலை செய்தாண்டு. ஓகே நண்பா, அடுத்து கண்டினியூ பண்ணுறேன் எங்கேயாவது டியூட்டி போனால். ஓகேங்களா? ஓகே, அதை சாப்பிட்டுட்டு முடிச்சிருவோம். நல்லா இருக்கு, பரவாயில்ல. அவங்களுக்கு 18 ரியாலாம் பெரிய காசு இல்லை. அவங்களுக்கு வெறும் 18 ரூபா தான். நம்மளுக்கு தான் இது 18 ரூபாய்க்கு இதா. நம்ம இந்தியன் சாப்பாடு சாப்பிட்லாமே. வெதாமே, பிரியாணி, இந்த மாதிரி தால்ச்சோறு, சிக்கன் கோரி, கரிமா, என்னென்னமோ இருக்குது. நிறையா இருக்குது கேரளா ஹோட்டலில். குருமா, அது இது, பெப்பர் சிக்கனு, பெப்பர் பீஃபு, என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் 18, 22 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும். அவங்க ரேஞ்சுக்கு நமக்கு காசு இல்லாமல் முடிஞ்சா இன்றைக்குள்ள சாப்பாடு. அவ்வளோதான் நண்பா, அதான் நம்மளுது. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், என்ன டியூட்டி வருது என்னென்னு பார்ப்போம் நண்பா. அதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கு ஒரு டியூட்டி ஒன்று வந்துச்சு. மேடத்தை போய் பிக்கப் பண்ணிட்டு வர்றது ஒரு வீட்டில். அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி பிடிக்கும் ரூம்லேயே தான் இருந்தேன் நைட்டு. சரி, இன்றைக்கி எதுவும் டியூட்டி அவ்வளோக்கா இல்லை. சாயந்தரத்தில் நான் ஃபுல்லாக சுற்றுனது தான். ஓகே நண்பா, முடிஞ்சிச்சு, சாப்பிட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பார்த்துருப்பீங்க, படுக்க வேண்டியது தான். ஓகே, நாளைக்கு சந்திக்கிறேன் உங்களை. ஓகேங்களா? இப்போமே தூக்கம் தள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பாய்.